அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மழையினது சிறப்பை சொல்கிற வான் சிறப்பு அதிகாரத்தை பார்த்துட்டு வரோம். முதல் குறளில் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரற்பாற்று, அதாவது மழை இடையராது பெய்வதனால் உலகம் வாழ்ந்து வருகிறது, அதனால் உலகத்து வாழும் உயிர்களுக்கு மழை அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் அப்படின்னும், ரெண்டாவது குறளில் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருளை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி உணவாகவும் அமிழ்தமாகவும் விளங்கும் மழை பெய்யாது போனால் ஏற்படும் கேடுகளை அடுத்து வரும் 5 குறள்கள்லையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக சொல்லப்பட்டிருக்கு. வான் சிறப்பின் 3வது குறள், விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதன் பொருள், மழை வேண்டும் காலத்து பெய்யாது பொய்க்குமாயின் கடலால் சூழப்பட்ட அகன்ற உலகத்தின் கண் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். அதாவது, இவ்வளவு பெரிய உலகம், மிகப்பெரிய நீள அகலமான கடல் சூழ இருந்தாலும் அந்த கடலின் உப்பு நீரை வச்சு பயிரிடுதலோ உணவை சமைத்தலோ முடியாது. அதனால் உயிர்கள் தங்களது பசி ஆற்ற முடியாது துன்பமடைவர். சூரியனால் கடல் நீர் உறிஞ்சப்பட்டு அங்கிருந்து சந்திரனில் உட்புகுந்து காற்றின் உதவியோடு மேகமாகி திரண்டு சூழ்ந்த கருமேகங்களிலிருந்து துளியும் வீணாக்கப்படாமல் மழை பொழிகிறதுன்னு லிங்க புராணத்துலேயும் வாயு புராணத்துலேயும் பார்க்குறோம். நாம் சயின்ஸ்லேயும் ஸ்கூல் டேஸ்லேயே எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன் அண்ட் அகெயின் எவாப்ரேஷன்னு வாட்டர் சைக்கிள், அதாவது நீரின் சுழற்சி பற்றி படிச்சிருக்கோம். எத்தனை பெரிய கடல் இருந்தாலும் அது ஆவியாகி காற்றினால் மேலே சென்று மேகங்கள் திரண்டு மழை பொழிஞ்சாதான் நமக்கு குடிக்க தண்ணியும் சாப்பிட உணவும் கிடைக்கும். அந்த மழை இல்லைன்னா பசியும் பஞ்சமும் உலகத்தை வருத்தும். இதே தான் மேற்கொண்டு வள்ளுவர் வான் சிறப்பில் 4வது குறளில் சொல்கிறார். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார். அதாவது, மழை வரத்து வளம் குறைந்து விட்டால் உணவுப் பொருட்களை, தானியங்களை விளைவிக்கும் உழுதனான வேலையை அந்த உழவர்களும் செய்ய முடியாது போகும். அதுபோன்றே 6வது குறளில் விசும்பின் துளிவீழின் அல்லாமல் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதரிது என்று வானத்திலிருந்து அந்த மழையின் துளி அல்லாமல் உலகத்தின் ஓரறிவு உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது அப்படின்னு மழையின் இன்றியமையாமையை வலியுறுத்தி சொல்கிறார். நாம்ளும் பார்க்குறோம், அரபு நாடுகள் அத்தனை வளமாக இருந்தாலும் மழை குறைவாக இருக்கிறதுனால அடிப்படையான உணவுப் பயிர்களுக்கும் தண்ணீருக்கும் மற்ற நாடுகளை எதிர்பார்த்து சார்ந்து தான் இருக்க வேண்டியுள்ளது. அது மட்டுமல்லாது, அகன்ற பெரிய கடலும் மழை இல்லையெனில் தன் வளமை குன்றி போகும் என்பதை 7வது குறளில் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழி தான் நல்காதாகிவிடின் என்று மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் நாளடைவில் அந்த கடலும் தன் வளமையில் குறைந்து போகும் என நீரின் சுழற்சியை, அந்த இயற்கையின் இன்றியமையா செயல்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறார். பெய்யாது பொய்த்து எப்படி மழை கேடு விளைவிக்கிறதோ அதே போன்று பெய்து அவரை வாழ்விப்பதும் மழையே என்பதை 5வது குறளில் கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை, கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை என்று பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதும் அவ்வாறு கெட்டார்க்கு துணையாய் பெய்து கெடுதலை களைவதுமான வல்லமை மிக்கது மழை என்கிறார். வான் சிறப்பினுடைய முதல் 7 குறள்களும் இந்த உலகம் இயங்குவதற்கு எப்படி மழையானது ஏதுவாய் உள்ளது என்பதை விவரிப்பதாக அமைந்துள்ளது. மழை இல்லைன்னா எப்படி விவசாயம் பாதிக்கப்பட்டு பசியும் பஞ்சமும் ஏற்பட்டு உயிரினங்கள் அழிஞ்சு போகிறத நாம்ளும் பல இடங்களில் இப்போ பார்த்துட்டு தான் வரும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் இயற்கை வளங்களை பொறுத்து தான் இருக்குது. மழை அதில் மிக முக்கியமான ஒன்று. இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய விழிப்புணர்வோடு நாம் செயல்படலைன்னா நம்ம வருங்கால சந்ததியோட நிலைமையை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. மேலும் பரிமேலழகர் தன் உரையில் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்று உணரற்பாற்றுங்கிற முதல் குறளுக்கு விளக்கம் சொல்கிறச்சே, உயிர்களின் பிறப்பு இடையராது வருவதற்கு மழை காரணமாக உள்ளதால் அதை அமிழ்தம் என்போம் என்றார். குன்றக்குடி அடிகளாரது உரையிலும் உயிரினத்தின் தொடர்ச்சியான வாழ்க்கை வான்மழையால் நிகழ்வதால் வான்மழை அமிழ்தம் என்று உணர்க.
உலகில் உயிரினங்களின் வாழ்க்கை இடையறவுப்படாமல் தொடர்ந்து நிகழ்வதற்கு காரணமாக உள்ள மழை சாவாமல் தடுக்கும் அமிழ்தம் போன்றது அப்படின்னு சொல்கிறார். இதில் பரிமேலழகர் உயிர்களின் பிறப்பு இடையறாமைன்னு சொல்கிறதும், குன்றக்குடி அடிகளார் உயிரினத்தின் தொடர்ச்சின்னு சொல்கிறதையும் சாந்தோக்கிய உபநிஷதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சிலவற்றை வச்சு பார்ப்போம். மனிதர்கள் மரணத்திற்கு பின் எங்கே போகிறார்கள்ங்கிற கேள்விக்கு விடையா அவர்கள் இறப்பிற்கு பின் மேலுலகம் சென்று தங்கள் வாழ்நாளில் செய்த வினைப்பயன்களை பொறுத்து அங்கு இன்பங்களை அனுபவித்து பின் அவர்களது நல்வினை பயன்கள் முடிந்ததும் மழை மேகங்களாகி மழையாய் பூமியில் பொழிந்து தாவரங்களை அடைந்து உணவாகி வேண்டிய மறுபிறப்பை எடுக்கிறார்கள் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பிறப்பு இறப்புங்கிற பெரிய துன்பத்திலிருந்து விடுபட்டு அந்த இறைவனடி சேர வேண்டிய நம்மளோட அல்டிமேட் எய்ம் அதை நாம் அடையிற வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை, அதாவது சைக்கிளை இடையராது நடக்க ஏதுவாக அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக ஸ்பான்டேனியஸாக போயிட்டே இருக்கிறதுக்கு அமிழ்தமாக இருந்து அந்த உலகத்தை இயக்க இறைவன் நம்ம மேலே கருணை கொண்டு அளித்த அருள்தான் மழை. அதனால் எல்லா ஜீவராசிகளும் உய்வடைவதற்காக அந்த அருள்மழை வேண்டும் என்று உணர்ந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னது போல் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் என்று பிரார்த்தித்து, ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க என வாழ்த்துவோம். மேலும் பார்ப்போம்.